இவங்க பண்றது ஒரு வெளியில கூட்டப்பட்ட ஒரு வடக்கு மண்டலத்துக்கான ஒரு இளைஞரணி கூட்டத்தை வந்து கூட்டியிருக்கிறாங்க. இதுல ஒரு வழக்கமுள்ள தன் தந்தைக்கு சிம்மாசனத்தை வழங்குறாரு. ஏற்கனவே சிம்மாசனத்தை இருக்கிறாரு, இவர் இன்னொரு சிம்மாசனத்தை வழங்குறாரு. போலியா ஒன்று வழங்குறாரு. ஏன் போலியா ஒன்று கொடுக்குறாருன்னு தெரியல. ஆன்டி டிஎம்கேவை தான் ஏடிஎம்கே பேசுறாங்கிறது இயல்பான ஒன்று, யதார்த்தமான ஒன்று. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? நேற்றுக்கு கூட்டத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் பெரியாரின் வாரிசுங்கிறாரு, கொள்கை வழி வந்த கூட்டம் அப்படிங்கிறாரு. உண்மையிலேயே கொள்கை வழி வந்த கூட்டமா நீங்க இருந்திருந்தீங்கன்னா ஒரு முதலாளித்துவ திராவிட மாடல் நீங்க கொண்டு வந்திருக்க மாட்டீங்க. நீங்க இவர் இளைய பெரியார்னு பட்டம் கொடுக்குறாரு. உண்மையிலேயே வந்து ஆண்டிமுத்து ராசா அண்ணன் வந்து மனதளவுல கொஞ்சம் புழுங்கி தான் போயிருப்பாரு. வேற வழி இல்ல, அவர் ஒரு சூழ்நிலை கைதி. நீங்கள் சொல்றீங்க சாதி பேரை எடுக்கணும்னு ஒரு ஜீவோ நோட்டிபிகேஷன் போடுறீங்க. சொன்ன மறுநாளேங்க கோயம்புத்தூர்ல ஜிடி நாயுடுன்னு நீங்க பாலத்துக்கு பேர் வைக்கிறீங்க. ஒண்ணு இந்த பக்கம் நில்லு, இல்லைன்னா அந்த பக்கம் நில்லு. நடுவாப்புறம் நின்னா என்ன ஆகும்னு அண்ணன் சீமான் சொன்னாரு பாருங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. பெரியார் உண்மையில் உயிரோடு இருந்திருந்தால் தன் கைத்தடியால் இவர்களை பதம் பார்த்திருப்பார். காரணம் என்னன்னா, சொன்ன கொள்கைக்கும் கொண்ட கொள்கைக்கும் முற்றும் மாற்றுப்பாதையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள்லாம் இன்னைக்கு மாறி போயிட்டாங்க. அவங்க அப்படி இருந்தாங்க நான் சொல்லலை, இன்னைக்கு மாறிட்டாங்க. கார்ப்பரேட் தனியார் ராம்கி நிறுவனத்துக்கு காட்டக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை போராடக்கூடிய நமது சொந்தங்களான தூய்மை பணியாளர்கள் மத்தியில் ஏன் காட்டலான்னு கேட்டா அதுக்கு பதில் இப்போ வரைக்கும் அவங்கள்ட்ட வரவே இல்லை. கேட்டா ஐயா சேர சொல்றாங்க காது கேட்காதுங்கிறாரு. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் காது சுத்தமா கேட்காது. இப்போ விஜய் தற்குறினா நீ யாரு? நீ கொள்கை குன்றா? பெரியாரின் பேரனா? யாருங்க நீங்க? ஐயா துரைமுருகன் அவர்களுக்கு இல்லாத அனுபவமா, இல்லாத திறமையா, இல்லாத ஆற்றலா, இல்லாத என்னங்க தெரியாது அவருக்கு? அவ்வளவு வயசாயிடுச்சு. அவர் ஒரு டெபுட்டி சிஎம் கொடுத்த அழகு பாருங்களேன். ஏன் கொடுக்க மறுக்கிறீங்க? அந்த அளவுக்கு உங்களுக்கு பதவியின் மீது வெறியும் பதவியின் மீது பற்றும் இருக்குன்னா உண்மையான திராவிட வாரிசு நீங்க இல்லையே. சித்திரை மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நவீன். என்ன நம்முடைய ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? திமுகவினுடைய இளைஞரணி மாநாடு நடந்தது, அதை நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி வந்து அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் மிக பிரம்மாண்டமா நடந்தது. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு கூட்டங்களுக்கு எப்படி சார் கம்பாரிசன் எப்படின்னா, திமுக வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. காலிச்சாறுகள் வந்து இருந்ததை நம்ம பார்த்தோம். அந்த வந்த நிர்வாகிகள் வந்து மது அருந்திட்டு வந்ததை நம்ம பார்த்தோம். பல பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் அந்த ஒரு விழா அப்படின்றது நடந்துச்சு. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக கரெக்டாக நடந்துச்சு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? முதல்ல அடிப்படையில் நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவுபடுத்திடணும் நேயர்களுக்கு. ரெண்டுமே இருவேறுபட்ட விழாக்கள் தான். ஒன்று வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியினுடைய ஒரு பொதுக்குழு செயற்குழு கூட்டம், அதுவும் இல்லாமல் தேர்தலுக்கு முன்பாக நடக்கக்கூடிய ஒரு கடைசி செயற்குழு பொதுக்குழு கூட்டம். அதில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் தான் உண்மையிலேயே அந்த கட்சியினுடைய அடுத்த கட்ட பயணத்தை, அதாவது 2026 தேர்தலுக்கான பயணத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் எப்படி கலந்துக்கிட்டாங்க, என்ன பேசினாங்க அப்படிங்கிறது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தான், மாற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இவர்கள் பண்ண அந்த கூட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ரெண்டுமே கம்பேரிசன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாத கம்பேரிசன். ஏன்னா இவங்க பண்ணுறது ஒரு வெளியில் கூட்டப்பட்ட ஒரு வடக்கு மண்டலத்துக்கான ஒரு இளைஞரணி கூட்டத்தை வந்து கூட்டியிருக்கிறாங்க. இதில் ஒரு வழக்கமுள்ள தன் தந்தைக்கு சிம்மாசனத்தை வழங்குறாரு. ஏற்கனவே சிம்மாசனத்தை இருக்கிறாரு, இவர் இன்னொரு சிம்மாசனத்தை வழங்குறாரு. போலியா ஒன்று வழங்குறாரு. ஏன் போலியா ஒன்று கொடுக்குறாருன்னு தெரியல. இப்போ என்ன விவகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா ஒரு கேள்வி கேட்டீங்க. ரெண்டுத்துக்கும் என்னங்க வேறுபாடு ஒற்றுமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இவங்க கூட்டிய பொதுக்குழு செயற்குழுவில் இவர்களுடைய முழு முதல் பேச்சாக அச்சாரமாக ஆணிவேராக இருந்ததுங்கிறது ஆளுங்கட்சி மீதான எதிர்ப்பு. என்னது? திமுக மீதான எதிர்ப்பு. அதாவது எதிர்கட்சியும் பண்ணணும். அது நாட் ஒன்லி ஃபார் ஏடிஎம்கே, அது வந்து பாமகவோ நாம் தமிழரோ எனிபடி டிவிக்கேவோ யாராக இருந்தாலும் ஆளுங்கட்சி யாருப்பா? திமுகப்பா. எதிர்த்து தான்ப்பா ஒரு பொதுக்குழு செயற்குழு கூட்டம். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் பொதுக்குழு கூட்டம் போடுறாங்க. கண்டிப்பாக அவங்கள அதுதான் பேசுவாங்க. இப்போ சிக்கல் என்னன்னா, ஆன்டி டிஎம்கேவை தான் ஏடிஎம்கே பேசுறாங்கிறது இயல்பான ஒன்று, யதார்த்தமான ஒன்று. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? நேற்றுக்கு கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பெரியாரின் வாரிசுங்கிறாரு, கொள்கை வழி வந்த கூட்டம் அப்படிங்கிறாரு. உண்மையிலேயே கொள்கை வழி வந்த கூட்டமாக நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா ஒரு முதலாளித்துவ திராவிட மாடல் நீங்கள் கொண்டு வந்திருக்க மாட்டீங்க. இவ்வளவு நாட்களாக நம்முடைய உடன்பிறப்புகளாக திகழக்கூடிய தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இவ்வளவு நாட்களாக நீங்கள் சொல்லியும் வாக்குறுதி நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் பெருந்தகைகள் வீதிக்கு வந்து போராட்டி இருக்க மாட்டாங்க. மாற்றுத்திறனாளிகள் போராட்டி இருக்க மாட்டாங்க. செவிலியர்கள் போராட்டி இருக்க மாட்டாங்க. டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டி இருக்க மாட்டான்பா. டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டிக்கிட்டு இருக்கான். தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? கூட நிற்கிறது யார் தெரியும்ல? சிபிஎம் கட்சியினுடைய தொழிற்சங்கமான சிஐடியும் நிற்கிது கூட. நான் உங்களுக்காக வரையன் பேச வந்து நிற்கிறான். அவன் தான் மனுஷன்.
ஏன்னா எங்கெல்லாம் போராட்டம் நடக்குதோ, எங்கெல்லாம் ஒடுக்கப்படுறானோ அவன் பக்கம் நிற்கணுங்கிறதான எதார்த்தம். அப்போ அதை பண்ணுறாங்க. இப்போ சிக்கல் என்னன்னா, நீங்கள் உண்மையிலேயே கொள்கை வழி நிற்கலங்கிறது வேற, அதில் பல பிரச்சனைகள் இருக்குது இவங்க கிட்ட. ஆனால் இவர்கள் பேசிய பேச்சு இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும், அவதானிக்கணும். என்னன்னா, பிஜேபி எந்த ஷா வந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. இந்த ஷா இங்கே இருக்கிறாங்க. தமிழர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு ஸ்வீட்டு கடைக்கு போனீங்கன்னா பாதுஷா கிடைக்கும், வேற எந்த ஷாவும் நமக்கு தெரியாது. இப்போ காஞ்சிபுரம்லாம் போனால் பார்த்தீங்கன்னா பட்டு சேலைகள்லாம் நம்ம காஞ்சிபுரம் மட்டும்தான் பேசுவோம். அங்கே வேற ஒரு ஷாவோ ஏதோ ஒரு கடலாம் வந்திருக்குதுன்றாங்க, ஒரு வட இந்தியனோட ஆதிக்கம் இருக்குங்கிறாங்க. அந்த ஷா தெரியும், மற்றபடி பெருசாக எனக்கு எந்த ஷாவும் தெரியாது. அப்படி இல்லாத ஒரு ஷாவை இங்கே இருப்பதை போன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி, மாய பிம்பத்தை உருவாக்கி, இல்லாத போட்டியாளர்களை இருப்பதாக மக்கள் மத்தியில் விதைத்து, அவர்களை எதிர்ப்பதற்கு நாங்கள் தான் உண்மையான பெரியாரின் வாரிசுகள் என்ற ஒரு விஷயத்தையும் பரப்பி, அதன் மூலமா இங்க ஓட்டுகளை அறுவடை செய்ய முனைகிறது திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறத யதார்த்தமான விஷயம். அந்த மாநாட்டிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா இளைய பெரியார் அப்படின்னு வந்து உதயநிதி அவர்களை ஆர் ராசா குறிப்பிட்டாரு. உதயநிதி வந்து ஒரு ஜாதி சங்க ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துட்டு பேசின, அவர் எத்தனை முறை அந்த ஜாதியினோட பெயரை உச்சரித்தாரு அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். அப்படி இருக்கும்போது பெரியாருடைய மிக முக்கியமான கொள்கையை ஜாதி எதிர்ப்பு தான். அப்படி இருக்கும்போது இந்த இரட்டை நிலைப்பாடை மக்கள் எப்படி சரி பார்த்துப்பாங்க? இல்லை, ஏற்கனவே இந்த கட்சி வந்து பல விவகாரங்கள் இரட்டை நிலைப்பாடத்தை செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இவர் இளைய பெரியார்னு பட்டம் கொடுக்குறாரு, உண்மையிலேயே வந்து ஆண்டிமுத்து ஆர் ராசா அண்ணன் வந்து ஆண்டிமுத்து ராசா அண்ணன் வந்து மனதளவில் கொஞ்சம் புழுங்கி தான் போயிருப்பார். வேற வழி இல்லை, அவர் ஒரு சூழ்நிலை கைதி ஆனால் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் நினச்சி பாருங்க, உண்மையில் பெரியார் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தார் அப்படின்னா, நீங்கள் சொல்றீங்க சாதி பேரை எடுக்கணும்னு ஒரு ஜீவோ நோட்டிஃபிகேஷன் போடுறீங்க, சொன்ன மறுநாளேங்க கோயம்புத்தூர்ல ஜிடி நாயுடுன்னு நீங்க பாலத்துக்கு பேர் வைக்கிறீங்களே, ஒன்று இந்த பக்கம் நில்லு, இல்லைன்னா அந்த பக்கம் நில்லு, நடுவாப்புறம் நின்னா என்ன ஆகும்னு அண்ணன் சீமான் சொன்னார் பாருங்க, அந்த மாதிரி ஆயிப்போம். அந்த மாதிரி ஆயிடும். பிரச்சனை என்னன்னா, ஒன்று வெளிப்படையா நின்றணும், இந்த பாருங்க இதான் என் ஸ்டாண்டு, இதான் என் நிலைப்பாடு, நான் இப்படிதான் பேச போறேன், இப்படிதான் எங்க போறேன்னு சொல்லணும். அப்படி சொல்லாம வெளியில ஒரு பேச்சு, உள்ள ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சுன்னு பேசுனீங்கன்னா மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போவீங்க. இப்போ இந்த நீச்சி தான் நீங்கள் கேட்டீங்க, என்னங்க இந்த மாதிரி சாதி சங்க மாநாட்டில் கலந்துக்கிறவருக்கு போய் நீங்கள் இளைய பெரியார்னு பட்டம் கொடுக்குறீங்கன்னு. அவர் அதில் மட்டுமா கலந்துக்கிறாரு? சாதி சங்க மாநாட்டில் மட்டுமா கலந்துக்கிறதுனா உங்களுக்கு முரண்பாடு வந்துருச்சு. பிள்ளையாரோட ஒரு ஃபோட்டோவை போட்டார், உடனே நீக்கிட்டாரு. ஏன் நீக்கினீங்க? பிள்ளையார் சிலையை போட்டு உடைச்சிங்கன்னா நீங்கள் இளைய பெரியாருன்னு சொல்லலாம், உடைங்க பார்ப்போம். ஒட்டு வராதே சார். உடைச்சிருவீங்களா? உடைக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் இளைய பெரியார்லாம் கிடையாது, நீ இளைய கலைஞர்னு வேணால் சொல்லிக்கோங்க. ஏன்னா அவருடைய தாத்தா ஐயா மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி இருந்தாங்க. இளைய கலைஞர் மூலவே பண்ணுறாருங்க, பேசுகிறாருங்கன்னு சொல்லுங்கள். அதில் ஏதோ கொஞ்சம் ரத்த உறவு இருக்கிறதுனால ஓகேன்னு சொல்லலாம். பெரியாருக்கும் உங்களுக்கு எங்கெங்க சம்மந்தம் இருக்குது? பெரியார் உண்மையில் உயிரோடு இருந்திருந்தால் தன் கைத்தடியால் இவர்களை பதம் பார்த்திருப்பார். காரணம் என்னன்னா, சொன்ன கொள்கைக்கும் கொண்ட கொள்கைக்கும் முற்றும் மாற்றுப்பாதையில் இயங்கி கொண்டிருக்கக்கூடியவர்களாம் இன்னைக்கு மாறி போயிட்டாங்க. அவங்க அப்படி இருந்தாங்க நான் சொல்லலை, இன்னைக்கு மாறிட்டாங்க. ஏங்க உண்மையிலேயே உங்களுடைய கொள்கை என்னங்க? அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் சொன்னீங்களா இல்லையா? அன்னை தமிழில் அர்ச்சனை சொன்னீங்களா இல்லையா? இது நடக்கலன்னு நான் சொல்லலைங்க. உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் முத்தமிழன் வேலுமுருகன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்னைய சட்டமன்ற வளாகத்திலேயே மிரட்டுறாரு சேகர்பாபு, நீ ஒருத்தந்தாயா தமிழ்னு பேசிட்டு இருக்கன்னு மிரட்டுறாரு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ என்ன அர்த்தம்? வெளியில் ஒன்று உள்ள ஒன்று. இதனால தான் எச்ராஜா சொன்னதை அவங்க கொண்டாடுறாங்க. என்ன சொன்னார் எச்ராஜா? ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. ஏன்? கருணாநிதி சொன்னாத செய்வார், இல்லையா முடியலப்பா இல்லைப்பான்றுவார். இவர் சொல்லுவார், ஆனால் செய்ய மாட்டார். விவசாயிகளை பாதுகாப்பேன் டெல்டாக்காரன் சொல்லுவார். ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டு 2 ஆண்டில் 6 பேர்த்துக்கு குண்டாசுரத்துக்கு போடுவார். விவசாயிகளை பாதுகாப்புன்னு சொல்லுவார். நெற்பயிர்கள் அங்கே மழையால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு முளைகட்டி வீணா போனால் கூட கண்டுக்க மாட்டார். தூய்மை பணியாளர்கள்னு பேரை மாற்றணுமே அப்படின்னு சொல்லுவார். அங்கே மக்கள் கேட்குறாங்க, பேரு வச்சியே சோறு வச்சான்னு கேட்குறாங்க, அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. கார்ப்பரேட்டு தனியார் ராம்கி நிறுவனத்துக்கு காட்டக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை போராடக்கூடிய நமது சொந்தங்களான தூய்மை பணியாளர்கள் மத்தியில் ஏன் காட்டலான்னு கேட்டால் அதுக்கு பதில் இப்போ வரைக்கும் அவங்கள்ட்ட வரவே இல்லை. கேட்டால் ஐயா சேகரவ சொல்கிறாங்க காது கேட்காதுங்கிறாரு. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் காது சுத்தமாக கேட்காது.
ஏன்னா மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வருவீங்களா, அப்போ மக்கள் சொல்ல போகிறாங்க, காது கேட்காது மக்கள் சொல்ல போகிறாங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. மக்கள் சொல்லுவோம். இதெல்லாம் மக்கள் எதிர்வினைலாம் நீங்கள் இருக்காத நினச்சிட்டு இருக்கீங்களா? பேசுகிறானா தூக்கி ஜெயிலில் போடுறது, எவனா ஏதாவது கருத்து சொல்கிறானா போட்டு அவனை முடக்கிறது, மாற்று கருத்து இருக்கவனை வழிமுறைச்சு அடிக்கிறது, இல்லை என்ன பழக்க வழக்கங்க அது? எவனை பார்த்தாலும் தற்குறின்னு பேசுறது. நீ முதல்ல நல்ல குறியா? இப்போ விஜய் தற்குறினா நீ யாரு? நீ கொள்கை குன்றா? பெரியாரின் பேரனா? யாருங்க நீங்கள்? அப்படி ஒன்றும் இல்லையே. அவங்க புதிய கட்சி ஏதோ கற்றுக்குறாங்க. அதிமுக டீல் பண்ணுது பார்த்தீங்கன்னா, அப்படி டீல் பண்ணணும். அந்த பொதுக்குழு செயற்குழுவில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எடப்பாடி கே பழனிசாமி விஜய்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாரா? தாவேக்கான்ற வார்த்தையை பயன்படுத்தினாரா? அல்லது அவர்களை குறிக்கும் பண்ண மறைமுகமாக ஏதாவது பேசினாரா? சொல்லுங்க பார்ப்போம். ஸ்பீச் எடுத்து போடுங்க. இல்லை. ஆனால் இவங்க வார்த்தைக்கு வார்த்தை உதிரிகள், உதறல்கள், எதிரிகள், கொள்கை கூட்டம் இல்லை, ஒரு தற்கொலை கூட்டம். அது ஏன் இவ்வளோ பதட்டப்படுறீங்க? ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க? புரியல எனக்கு. ஏன் இவ்வளோ பயம்? அது உண்மையிலே பயத்தின் வெளிப்பாடாக நான் பார்த்தேன். பயமற்றவனின் வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா, கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லைன்னு சொல்லிச்சு பார்த்தீங்களா அந்த அம்மா, அப்படி இருக்கணும். பயமே இல்லைன்னா. அப்படி இல்லைன்னா நான் போட்டி போடுறேன், என் தலைமை தான், எல்லாம் இனிமேல் நான் தான் சொல்லக்கூடிய ஒரு தலைமை இருக்கணும் ஒரு கட்சிக்கு. அப்படி இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க, பதற்றப்படுறீங்க? அப்போ என்னமோ சம்திங் ஏதோ அஃபெக்ட் ஆகிருக்கீங்க, நீங்கள் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கீங்க. காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. என்னென்னா எதிர்கட்சிகள் பேச ஆரம்பிக்கிறாங்க, ஆன்டி இன்கம்பன்சி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, கூட்டணி கட்சிக்குள் இருக்கக்கூடிய நல்ல காங்கிரஸ் கட்சி இருந்ததே அங்கிட்டுக்குன்னு கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்துகிறதா செய்திகள் வருது. எங்கே போனாலும் கை கூட இருக்குன்னு கையை தூக்கிட்டே சுற்ற வேண்டியதாக இருக்குது. அண்ணன் திருமாவளவனே சொல்லிட்டாங்க, முரண்பாடுகள் இருக்குது, விமர்சனங்கள் இருக்குது, இருந்தாலும் பயணிக்கிறோம்னாங்க. ஏன்னா அவர் ஒரு சூழ்நிலை கைதி. அவரை போன்ற ஒரு மக்கள் பணியாளர் பார்க்க முடியாது. ஆனால் வேறு வழியில் கூட நிற்கிறார். எதிர்கட்சிகளில் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாமக அப்படியே அதிமுக சைடு வரா மாதிரி இருக்குது, தேமுதிக நுழையிற மாதிரி இருக்குது. அமித்ஷா இங்கே வந்து உட்கார போகிறங்கிறாரு. விஜய்கிட்ட பேச்சு நடத்துனாங்கன்னா விஜய் இந்த பக்கம் வந்துட்டாருன்னா சோழி முடிஞ்சிருமேன்னு ஒரு அச்சம் இருக்குது, ஒரு பயம் இருக்குது. இந்த பயத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் வெளிப்படுத்தக்கூடாது. ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணணும்னா, எவ்வளோ வேணால் பயம் உங்களுக்குள்ளே இருக்கலாம், ஆனால் வெளிக்காட்டக்கூடாது. அவன் தான் அரசியல்வாதி. யோசிச்சு பாருங்கள், வெளிக்காட்டவே கூடாது. இப்போ மரியாதைக்குரிய அண்ணன் டிடி தினகரன் இருக்காங்க. அவரால் தமிழ்நாடு சிஎம் ஆக முடியுமா? 20 சிஎம் ஆக முடியுமா? அவருக்கே தெரிய முடியாதுன்னு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நம்மளால் பெரிய அளவில் போட்டி போட முடியாது, பெருசளவில் ஜெயிக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணுறாரு பாருங்க, ஒரு வார்த்தை பயன்படுத்துவார், நாங்கள் இடம்பெறும் கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக அமையும். சொல்ல வேண்டியது தான். அது வந்து ஒரு மனதைரியம். அவருக்குள்ள ஒரு அச்சம் இருக்கலாம். எதுக்காக சொல்கிறேன்னா, அணுகக்கூடிய முறையை பற்றி பேசுகிறேன். ஆனால் பாருங்களேன், நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல, அப்படியே அவங்க அப்பா மாதிரியே பேசுகிறாருங்க உதயநிதி அவர்கள். முதலமைச்சருக்காவது ஒரு தனி அப்படின்னு ஒரு மோடு இருந்துச்சு. அதாவது தனி பாணி. எல்லாருடையும் கலைஞர் கருணாநிதி அவர்களை போல பேச முடியாது. அவருக்கு ஒரு தனி பாணி. ஆனால் இவராவது உதயநிதிவர்களாவது வேற மாதிரி பேசுவாருன்னு பார்த்தா, எழுதி வச்சது தான் அவரும் பேசுகிறாரு. இங்கே வந்து விஜயை வந்து எழுதி வச்சு பேசுகிறாரு, எடப்பாடி எழுதி வச்சு பேசுகிறாரு. நீங்கள் என்ன, நீங்கள் அப்படியே சார்ல்ஸ், அது பேர் என்ன, இந்த மிகப்பெரிய இலக்கியவாதி ஒருத்தர் இருப்பார், அப்படியே அவருடைய பேரன் மாதிரியா பேசுகிறீங்க? பரிதிமார் கலைஞரின் பேரனா நீங்கள்? இலக்குவனாரோட பேரனா? அப்படியே நீங்கள் தானாக உங்களுடைய மொழிகளை கொட்டுவதற்கு, கொள்கை குன்றாக முழங்குவதற்கு ஒன்றும் கிடையாது. பேப்பர் எழுதி கொடுத்தது ஆள் யாருன்னு பேர் தெரியும் எனக்கு, பேர் சொல்ல விரும்புகிறேன், நல்ல பத்திரிகையாளர் அவர். எழுதி கொடுத்தது வாசிக்கிறீங்க, வேற என்ன? அது தப்பு இல்லாமல் வாசிக்கிறாரு, நம்ம மகிழ்ச்சி அடையணும். விஜய் கொஞ்சம் தப்பு பண்ணுறாரு. விஜய் அண்ணன் கொஞ்சம் வாசிக்க தெரியல. உதயநிதி வாசிக்கிறார், கற்றுட்டு இருப்பார்ல. 17 வந்தார், உடனே எம்எல்ஏ, உடனே இளைஞர் செயலாளர், உடனே மினிஸ்டர், இப்போ டெபுட்டி சிஎம். எவ்வளவு பாருங்க, கடந்து வந்த பாதை எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்க. சிரிக்கிறீங்க, கடந்து வந்த பாதையே அவ்வளோ நீளமாக இருக்குது. இல்லை சார், அதான் இப்போ நீங்கள் உதயநிதி சொல்லும் போது ஈஸியாக துணை முதல்வர் ஆகிட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஏன்னா கட்சியில் வேறு யாருமே இல்லையா சார், மூத்த நிர்வாகிகளோ இல்லை யாருக்குமே வந்து அந்த ஒரு துணை முதல்வர் ஆவதற்கான தகுதி இல்லையா சார்? ஒய் உதயநிதி சனாதனத்தை ஒழிப்பும்னு சொன்னார். யார் சொன்னது? மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க. சனாதனம்னா என்ன? பிறப்பின் அடிப்படையில் வேதம் கற்பிப்பது, பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பிப்பது, பிறப்பால் என்பதை செருப்பால் அடிக்க சொன்னார் பெரியார். இதெல்லாம் தானே சனாதனத்துக்கு, சனாதனத்தை எதிர்த்த கருத்துக்கள் இதுதானே. இன்றைக்கு சனாதனத்தை வேறு வடிவத்தில் பின்பற்றி வருகிறதா தான் விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் மறுப்பதற்கே முடியாது. எப்படி மறுப்பீங்க?
இப்போ நான் என்ன சொல்கிறேன், அதிமுகங்கிற கட்சி இருக்குது, எம்ஜிஆருங்கிற ஒருத்தர் உருவாக்குனார். அப்புறம் அம்மையா ஜெயலலிதா வந்து கட்சியை கைப்பற்றினாங்க. அவங்க ஏன்னா அங்கே ஒரு போட்டி இருந்துச்சு, ஜானகி அம்மா ஜெயம்மான்னு போட்டி இருந்துச்சு. அப்புறம் ஜானகி அம்மா முடிவு எடுத்துட்டாங்க, அவங்க கையில் தான் தொண்டர்கள் இருக்காங்கன்னு விட்டுட்டு போனாங்க. அப்புறம் அவங்க வந்து மறைஞ்சிட்டாங்க. மறைஞ்ச பிறகு சில சச்சரவுகள் நடந்தது, சில பேர்லாம் வந்தாங்க. இன்றைக்கி கட்சியை கைப்பற்றிருக்கிறது ஜெயலலிதா அம்மையான் வாரிசா இல்லை ஜானகியின் வாரிசா? ஒரு கடநிலை யாரோ ஒரு சேலத்தில் ஒரு வெள்ளமண்டி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியில் கூட பல பேர் தெரிஞ்சிருக்காது. அந்த காலகட்டத்தில் கட்சி சேரும்போது சொல்கிறாங்க, அந்த ஒரு எடப்பாடி பழனிசாமி எனக்கு அந்த கட்சியின் பொதுச்செயலராக மாறி இருக்கிறாரு. அவர் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் சொன்னது ஒன்று உண்மைங்க. அந்த கட்சியில் அடிமட்ட தொண்டன் ஒருத்தன் எவனோ ஒருத்தன் போராடினாலும் அவனுக்கு அங்கே அந்த அந்த அடுத்தடுத்த அடிப்படையில் அவனுக்கு ஒரு இது அங்கீகாரம் கிடைக்கும். இங்கே அப்படி கிடைக்க வாய்ப்பு இருக்கா? எங்கள் அண்ணன் தமிழன் பிரசன்னா இருக்கிறாரு, மேடைக்கு மேடை, வீதிக்கு வீதி, தெருவுக்கு தெரு, எல்லா இடங்களையும் திராவிட கருத்துக்களை முழக்கம் விடுறாரு. ஏன் அவரால் ஒரு எம்எல்ஏ பதவி கூட வாங்க முடியல? எல்லாத்தையும் விட்டுருங்க. எம்ஜிஆருடைய வார்ப்பாக இருந்தவர், எம்ஜிஆர் கூப்பிட்டும் போகாமல் இருந்தவர் யாரு? மரியாதைக்குரிய இன்றைய நீர்வளத்துறை அமைச்சர் ஐயா துரைமுருகன் அவர்கள். ஐயா துரைமுருகன் அவர்களுக்கு இல்லாத அனுபவமா, இல்லாத திறமையா, இல்லாத ஆற்றலா, இல்லாத என்னங்க தெரியாது அவருக்கு? அவ்வளவு வயசாயிடுச்சு. அவர் ஒரு டெபுட்டி சிஎம் கொடுத்த அழகு பாருங்களேன். ஏன் கொடுக்க மறுக்கிறீங்க? அந்த அளவுக்கு உங்களுக்கு பதவியின் மீது வெறியும் பதவியின் மீது பற்றும் இருக்குன்னா உண்மையான திராவிட வாரிசு நீங்க இல்லையே. திராவிட வாரிசா யாரின் மீது பற்றா இருக்கணும்? மக்கள் மீது பற்றா இருக்கணும், கொள்கை மீது பற்றா இருக்கணும், கோட்பாடு மீது பற்றா இருக்கணும், சேவையின் மீது பற்றா இருக்கணும், அரசியல் மீது பற்றா இருக்கணும்ல. நீங்க பதவியின் மீது பற்றா இருக்கிறீங்க, குடும்பத்தின் மீது பற்றா இருக்கிறீங்க, சுகத்தின் மீது பற்றா இருக்கிறீங்க. அப்புறம் எப்படி நீங்க திராவிடத்தின் வாரிசா இருக்க முடியும்? அப்படி இருக்க முடியாது. அதனால தானே மக்கள் அவங்கள மன்னராட்சி அப்படின்னு வந்து பெருமையோட சொல்றாங்க. இல்ல என்ன சிக்கல்னா, அரசாங்கமும் வந்து திமுக ஆட்சியாளர்களும் ஒரு பெரிய டிபேட்டா மாறாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ என்னைய கேட்டிங்கன்னா, மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் அவர்களுக்கு மீது கூட அந்த விமர்சனம் இருந்துச்சு, இப்பயும் இருக்குன்னு வச்சுப்போம். ஆனால் அதை காலத்தால் அழித்தார் திரு ஸ்டாலின். நான் ஓப்பனாகவே பேசுகிறேன், நீங்கள் சப்போர்ட்டோ அப்போஸ் எதனா எடுத்துக்கோங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஸ்டாலின் தன் மீதான வாரிசு அரசியல் பிம்பத்தை ஓரளவு அழித்தார். காரணம் என்ன? கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஸ்டாலின் அவர்களை எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே வச்சார். கருணாநிதி அவர்கள் இருக்கிற போது கிச்சன் கேபினட் ஒன்று கிடையவே கிடையாது. இன்னைக்கு எல்லாம் தலைகீழ மாறி போச்சு, எல்லாம் தலைகீழ மாறி போச்சு. அப்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிழைகள் செய்து கொண்டிருக்கிறாருங்கிறத தன்னை அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார். இன்னொன்று, குடும்பம் தான் கட்சி, கட்சி தான் குடும்பம்னு மாறி போச்சு. இன்னொன்று, நம்ம தான் கேட்டால் அவங்க அசிங்கமாக பேசுகிறாங்க. வாரிசு இருக்குன்னு அரசியல் பண்ணுறங்கிறது கொச்சையான ஒரு வாதம். தெருவில் சுற்றக்கூடிய பிராணிகளுக்கு கூட வாரிசு தான் இருக்குது, அதாலேயும் வாரிசை போட முடியும். காட்டில் இருக்கிற விலங்குகளால் கூட வாரிசை போட முடியும். வாரிசை ஈண்டெடுப்பது என்பது ஒரு சாதனை அல்ல, அது இயல்பான மனித இனப்பெருக்கத்தின் வாயிலாக செய்யக்கூடிய ஒரு இயல்பான ஒரு இயற்கை பணி. அது விட்டுருங்க, கொள்கை பணியை செஞ்சீங்களாங்கிறதா இங்கே கேள்வி. கொள்கை பணி என்பது என்ன? உண்மையான நபர்களை, உண்மையான கொள்கைவாதிகளை, கொள்கை குன்றாக திகழ்பவர்களை மேடை ஏற்றி அழகு பார்த்து பதவி கொடுத்து அவனை மக்கள் பணி செய்யப்படுறதா உண்மையான கொள்கை பணி. அந்த கொள்கை பணி செஞ்சீங்களா? அதை செஞ்சீங்களா நீங்கள்? ஏங்க, திமுகங்கிற ஒரு கட்சி, பொதுவாக சொல்கிறேன், வரலாற்று சொல்கிறேன், ஒரு கட்சி ஒழுங்காக செயல்பட்டு இருந்தா ஏதுங்க அதிமுக, ஏதுங்க அம்மையா ஜெயலலிதா, ஏதுங்க எம்ஜிஆர்? நினச்சி பாருங்கள். காங்கிரஸுக்கும் திமுக சண்டை தெரியாது இந்த நாள் வரைக்கும். அது ஏன் அப்படி இல்லாமல் போச்சு? ஒரு வகையில் அது ஆரோக்கியமானது தான், ரெண்டு திராவிட கட்சிகள் இடையில போட்டிக்கிறது ஆரோக்கியமானது தான். ஆனால் திமுக இந்த இந்த இளைஞரணி கூட்டத்தில் பேசுனதை வச்சு நான் சொல்கிறேன், வெறும் அமித்ஷா எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு கொண்டு போகிறதுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் அதிமுக விமர்சனம் பண்ணிங்கன்னா அவன் திருப்பி உங்களுக்கு கேள்வி கேட்பான். ஏன்னா அவன் லோக்கலில் இருக்கான். அமித்ஷா எங்கே இருக்கிறாரு? இங்கேயோ கிடக்கிறாரு. அவர் வந்து இவங்களை எங்கேயாச்சும் பேசுவார், இவர் அவங்கள பேசுவாங்க. ஆனால் ரெண்டு பேருமே கான்டாக்டில் இருக்கவே மாட்டாங்க. தலைவரை நீங்கள் பேசிங்க, சரிங்க நான் பேசிக்கிறேன், அளவுக்கு சும்மா பேசிக்க வேண்டியது தான். மக்களை நம்ப வச்சு கழுத்த இருக்கலாம். மக்களுக்கு தமிழ்நாட்டில் பிஜேபியால் என்ன ரோல் இருக்குது தமிழ்நாட்டில் சொல்லுங்கள்? ஒரு ரோல். திருப்பரங்குன்ற விவகாரத்தை வச்சு எவ்வளோ நாள் ஓட்டினீங்க? ஒத்துக்கிறோம், என்னெல்லாம் மாற்று கருத்து இருக்குது.
திருப்பரங்குன்ற விவகாரத்தில் பிஜேபி பண்ணது அரசியலாக பண்ணுது, சட்ட ரீதியாக அதை அழகாக மூவ் பண்ணி கொண்டு போகணுமே தவிர திருப்பரங்குன்றம்னு ஊதி பெருசாக கூடாது. அங்கே இருக்கிற ஒரு இந்துவுக்கும் ஒரு இஸ்லாமுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு கேட்டிங்கன்னா பிரச்சனையை உருவாக்குறோன்னா அடக்கணும், சாவித்துக்கணும்னு அழகாக சொல்கிறாரு. இவங்க திட்டமிட்டு ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னு சந்தேகம் வருதுங்கிறாரு. அந்த சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது இன்றைக்கி. அப்போது மக்கள் பிரச்சனை என்னன்றதை பேசணுங்க. அதை பேசாமல் பிஜேபி எதிர்ப்பை கூர்மைப்படுத்துறது, அதன் மூலமாக வாக்குகள் அறுவடை பண்ண நினைக்கிறது. உண்மையான எதிரி எனக்கு திமுக தாங்க, திமுக வீழ்த்த நான் அவனை எடப்பாடி சொல்கிறாருல, நீ சொல்லு, அவர் கூப்பிட்றாருல, பா உனக்கு நான் எதிரி, நீ முடிஞ்சா நான் வீழ்த்தி பாருங்கிறாரு, நீ திருப்பி பேசிப்பாரு. அப்போ அதில் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா 2 விஷயம் பண்ணுறாங்க. ஒன்று, எதிரி வேறொருவர் என்று தீர்மானிப்பது, அதன் மூலமாக அந்த நபரை வளர்த்து விட முயற்சி பண்ணுவது. இன்னொரு திராவிட கட்சியாக இருக்கிற திராவிட கட்சி அங்கீகரிக்க மறுப்பது. ஏன் அங்கீகரிக்க மறுக்கிறாங்கன்னா, அவங்க திருப்பி பேசினா அவங்கள்ட்ட பதில் கிடையாது. இப்போ எடப்பாடி கேட்பாரு, தம்பி உதயநிதிக்கு என்ன வயசாகுது, என்ன அனுபவம் இருக்குது கேட்பாரா? இன்னொன்று ரொம்ப கொஞ்சம் மலினமான சில விஷயங்களை மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் பேசினாங்க. அதெல்லாம் தவிர்த்துருக்கணும். அவரோட அரசியல் முதிர்ச்சி அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய இது பண்ணணும், தவிர்க்கணும் அவர். அதெல்லாம் அவர் பண்ணார், அதெல்லாம் அவர் கடந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அப்படி ரிப்பீட் பண்ணிட்டாங்க. கொஷின் கேட்டோன்னா அவங்களால பதில் சொல்ல முடியாது. இந்த 4.5 வருஷத்தில் 1000 கோடி ஒன்று, 800 கோடி ஒன்று, 10 ரூபா பாலாஜின்னு ஒரு பாட்டு, விஜய் பாடின பாட்டை சொல்கிறேன், 10 ரூபா பாலாஜி ஒரு பாட்டு பாடினார். இப்படி துறைதோறும் நம்மளால் தோண்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு பல சிக்கல்கள் இருக்கா இல்லையா? இருக்கு. போக்குவரத்து துறை, கல்வித்துறை, மருத்துவத்துறை, இன்னும் எவ்வளவோ இருக்குங்க. நம்ம இப்போ வரைக்கும் உச்சி முகர்ந்துக்கிட்டு இருக்கோம். பொருளாதாரத்தில் மேலே வந்துட்டோம், விவசாயத்தில் கீழே போயிட்டு இருக்க. விவசாயத்தில் நெகட்டிவ் குரோத்தில் இந்த மாநிலம் போயிட்டு இருக்குன்னு முதல்ல எடப்பாடி பழனிசாமி பிரஸ் மீட் தான் உங்களுக்கு தெரியும். அப்போதான் உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு அப்போ தான் தெரியும்ல. அப்போ அதை பற்றி ஏன் பேசவே மாட்டேங்கிற? ஒரு எதிர்கட்சியின் வேலை என்னங்க? தப்பை தட்டி கேட்கறது, மக்கள் பிரச்சனையை அரசாங்கத்தில் சொல்கிற ஒரு பாலமாக செயல்படுறது, அதான் எதிர்கட்சியின் வேலை. ஊடகத்தின் வேலை உங்கள் வேலையும் அதான், என் வேலையும் அதுதான். என்ன கேட்டார்? ஏங்க இந்த மாதிரி வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்டார். மரியாதைக்குரிய அமைச்சர் டிஆர் பாலு என்ன பண்ணணும்? நான் வெள்ளை அறிக்கை தரேன், இல்லை நான் தர முடியாதுன்னு சொல்லணும். ஒரு A4 சீட் எடுத்து தான் வெள்ளை அறிக்கை. வளர்ந்த மாதிரி இல்லை, குழந்தைத்தனமாக அவர் பேசினார். அப்போ அதெல்லாம் தவிர்க்கணும்ல. அவங்க இப்போ இதே மாதிரி அவங்க டீல் பண்ண அம்சம் தாங்குவாங்களான்னு தெரியல. அங்கே ஒருத்தர் இருக்கிறார், CV சண்முகன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் இறக்கி விட்டாங்கன்னா என்ன ஆவாங்க? இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க, வளர்மதினு ஒரு அக்கா இருக்கிறாங்க. அவங்களாம் பேசிய விஜயகாந்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க தெரியுமா? அந்த வரலாறுலாம் அவங்களுக்கு இருக்குது. இன்னும் பல ஆட்கள் இன்னும் வெளியில் வராமல் இருக்கிறாங்க, பிரச்சாரத்தின் போது வருவாங்க. அதனால் அது ஆரோக்கியமற்ற போக்காக மாறும். ஸோ ஆரோக்கியமான விவாதங்கள் உருவாகணும்னா செஞ்சது எது, செய்ய வேண்டியது எது, அதை பற்றி பேசுங்க. இல்லைன்னா வேஸ்ட். கூட்டணி நிலைப்பாடு அப்படின்றது எப்படி சார் இருக்க போகுது? ஏன்னா ஒரு பக்கம் திமுக கூட்டணி ஆல்ரெடி ஓரளவுக்கு சீல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் பார்க்கும்போது அதிமுக, பாஜக தவிர மற்ற எந்த கட்சியுமே இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு 5 மாதங்கள் தான் இருக்குது. அதிமுகவோட நிலைப்பாடு என்ன? அதிமுக கூட்டணிக்கு இன்னும் எந்தெந்த கட்சிகளாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? எனக்கு தெரிஞ்சு ஜனவரி பொங்கலுக்கு பிறகு சீல் ஆகிடும். தை பிறந்தாலும் வழி பிறக்குங்கிற மாதிரி. நாட் ஒன்லி ஃபார், நான் ADMK அலையன்ஸுக்காக சொல்லலை, பொதுவாகவே தமிழ்நாட்டுக்கே தை பிறந்தால் வழி பிறக்கும். அது மாதிரி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரிக்கு பிறகு ஒரு சீல் ஆயிரும்னு நினைக்கிறேன். அதில் கட்டாயமாக பாமக சேர போகிறாங்கன்றதா நான் பார்க்குறேன். எந்த பாமக சார்? 2 பாமகவும் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு பாமக விட்டு ஒரு பாமக வர்றதுனால அதிமுகவுக்கு பலன் அல்ல, திமுகவுக்கும் அதனால் பலன் அல்ல. இப்போ 2 பேரையும் ஒருங்கிணைக்கிற வேலையை இப்போ துவங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதே சமயம் தேமுதிகவை உள்ளிழுப்பதற்கான வேலையும் பார்ப்பாங்க. தேமுதிக, பாமக ஆகிய கட்சி உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இன்னும் ஒரு 10% விஜய் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இன்னும் தென்படுகிறது. இன்னும் முழுமையாக அந்த கதவுகள் அடைக்கப்படவில்லை. ஏன் நான் சொல்கிறேன்னா, அவர் அண்மையில் போட்ட கூட்டத்திலேயோ அதிமுக விமர்சனம் பண்ணி பேசவே இல்லை. அதிமுக அண்மையில் போட்ட பொதுக்கு செயற்குழுலையோ விஜயை பற்றி பேசவே இல்லை. அப்போ ஒரு மைல்டு ஒரு கனெக்ஷன் உருவாகுதுன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. செங்கோட்டையன் போனாலும் சரி, செங்கோட்டையன் அவர் ஒரு நிர்வாகி. ஏன்னா கட்சி முடிவை யார் கலந்து இருப்பார்? புஷி ஆனந்தை டிஸ்கஸ் பண்ணி தான் எடுக்கணும். புஷி ஆனந்த் யார் சொல்கிறத கேட்பார்? செங்கோட்டை சொல்கிறத கேட்பார், விஜய் சொல்கிறத தான் கேட்பார். இப்போ விஜய் என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறத நமக்கு மேட்ரு.
அப்போது ஒரு 10% வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறேன். நான் அவங்க வரணும் வந்தே ஆகணும்னு நான் சொல்லலை, அது என்னுடைய கருத்து கிடையாது. நீங்கள் கேட்குற கேள்விக்காக சொல்கிறேன். பாமக, ஒருங்கிணைந்த பாமக, தேமுதிக மற்றும் ஜான் பாண்டியன் அவருடைய கட்சி, இன்னொன்று அந்த டைமில் 24 அண்ணாமலை சார் பார்த்தீங்களா ஒரு கூட்டணி, அது அப்படியே இங்கே ஜெல்லாகும். தமாக தமிழ் மாநில காங்கிரஸ், தேமுதிக அப்படியே ஜெல்லாவாங்க. அப்படி அந்த நேரத்தில் ஜெல்லாகும்போது அது ஒரு வியூ பாயிண்ட்டை கொடுக்கலாம். டிடிவியும் ஓபிஎஸும் சசிகலா இவங்க மூவரையும் என்டிஏவுக்கு உள்ள அலைன் பண்ணுறதுக்கான வேலையை அமித்ஷா பார்க்க துவங்கி இருக்கிறார். அது ஒன்றிணைந்த அதிமுக வாய்ப்பு இருக்காது. இல்லை, ஒருங்கிணைந்த அதிமுகனா நீங்கள் அதிமுகவில் சேர்க்க முடியாது சார். முறை ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்களேன். சசிகலா யார் அதிமுகவில் சேர்க்க முடியுமா? முடியாது. தினகரன் சேர்க்க முடியுமா? முடியாது. ஓபிஎஸ் சேர்க்க முடியுமா? இன்றைக்கி முடியாது. அமமுக தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க சார். சசிகலா அம்மா வந்து பூச்சலன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க லெட்டர் பேடில், எப்படி சேர்ப்பீங்க? அப்போ என்னன்னா என்டிஏ உள்ள அலைன் பண்ணலாம் அவங்க. இதை பாருங்கள், பிஜேபிக்கு ஒரு 30 சீட் கொடுப்போம், அதை நீங்கள் அவங்க பகிர்ந்து கொடுங்க அப்படின்னு இல்லைங்க. எடப்பாடி இல்லாத நேரத்தில் அவங்க பிரச்சாரம் பண்ண சொல்லுங்கள், அவ்வளோதான். நீங்கள் கேட்கலாம், ஏங்க எடப்பாடியை தான் சிஎம் கேண்டிடேட் எதிர்த்து வரமாட்டேன்னு சொன்னார் எங்கன்னு. இவர் தான் பிஜேபி எதிர்த்து பேசுகிறாரு. ஓபிஎஸ் கூட தான் சொன்னார் நாங்கள் வந்து பாஜகவுலேருந்து வெளியே வந்தோம் அப்படின்ட்டு. அதாங்க எல்லாம் சொல்லுவாங்கங்க. நாள் நெருங்க மனசு மாறும். நாள் நெருங்க மனசு மாறும். திகார் ஜெயிலில் போய் மரியாதைக்குரிய அண்ணன் டிடி தினகரனை அடைச்சது யாருன்னு அவர் சொன்னார், பிஜேபி தான் சொன்னாங்க. அந்த நேரத்தில் அவருடைய பிஜேபி எதிர்ப்பு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவ்வளவு காட்டமாக இருக்கும். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? அவங்க அந்த அளவுக்கு பிஜேபி எதிர்க்கிறது கிடையாது அமமுக. என்ன காரணம்? இல்லை ஒரு சமரசம் தான். இப்போ சமரசம் எங்கே வேணால் இட்டு செல்லும். சமரசம் எங்கே வேணால் இட்டு செல்லும். மேபி அவர் டிவிகேவை நம்பலாம். யார்? ஏன்னா அவர் சொல்லும் போதே டிவிகே டிஎம்கே தான் போட்டி அப்படின்னு சொல்கிறாரு. யார்? தினகரன். இப்போ அவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அதுதானே. இப்போது டிடிவி அவர்கள்ட்ட அமித்ஷா அவர்கள் பேச துவங்கினது இப்போ தான் ரீசனாக பேச துவங்கி இருக்கிறாங்க. பேச துவங்கி அது முடியும் போது அவரோட கருத்துக்கள் மாறலாம். அப்போ என்ன சொல்லுவார்? டிவிக்கே தேடுற மாதிரி இல்லைங்க, சரியாகவே இல்லை அந்த கட்சின்னுவார். இல்லைனா அவர் அண்ணா நானே அங்கே பேசிக்கிட்டு இருக்கேண்ணே, நீங்கள் என்னென்ன எங்கிட்ட பேச அவர் கேட்கலாம். என்னென்ன நடக்கலாம்? எலெக்ஷன் நெருங்கும் போது எலெக்ஷன் தான்ப்பா ஜனவரி பொங்கலுக்கு பிறகு தான்ப்பா சீல் ஆகும். நீங்கள் அப்போ வாங்க, நம்ம வந்து அந்த டைமில் என்ன நடக்கும்னு சொல்லுங்கள். அப்போ நம்ம உண்மையிலே அக்குவார அனைவரை பிரித்து மேயலாம். ஆனால் இன்றைக்கி சூழலை நம்மளால் இவங்க தான் வருவாங்க வரணும்னு சொல்ல முடியாது. திமுக கூட்டணியுமே கூட உறுதியாக இருக்குன்னு நீங்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துனீங்க, அப்படி சொல்ல முடியாது. காங்கிரஸ் வந்து ஒரு ஆஸ்திரேஷனில் இருக்கிறாங்க, ஒரு மன உறுதியோடு இல்லை. அந்த உறுதித்தன்மையற்ற செயல்பாடுங்கிறது நிறைய சந்தேகங்களை உருவாக்குது. உறுதியாக சொல்லணும்ல, அப்படி இல்லை அவங்க. அப்போ அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்க. நன்றி சார், பல தகவல். நன்றிம்மா, நன்றி.